நகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விடியல் பயணத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அடுத்த எலெக்ஷன் வர இருக்கக்கூடிய நிலையில புதிய திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? நிதி ஒதுக்கீடு எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக ஆட்சியினால அது சயின்டிபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி. இப்ப டாஸ்மாக்ல எவ்வளவு சயின்டிபிக்கா ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல இப்ப கூட 2 நாளா பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சென்னை மாநகராட்சியில கக்கூஸ் ஊழலே நடந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. அதுபோல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது நல்ல விஷயம். ஆனா அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்று ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தான் வாட்ச் பண்ணணும். மக்கள் மன்றத்தில் எப்படி டெல்லியில கேஜரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிச்சு அவரே ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஆளானப்ப கைது செய்யப்பட்டப்ப என்ன சொன்னாங்க? மத்திய அரசு பழிவாங்கு நடவடிக்கை. ஆனா இன்றைக்கு டெல்லி மக்களே 3 முறை கேஜ்ரிவாலை முதலமைச்சராக்கிய அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கு. அதுபோல ஏற்கனவே திமுக என்பது திரும்பி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி ஆட்சிக்கு இதில் நடந்த முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லிதான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக திருந்தவே மாட்டாங்க என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம். இது போல பல உதாரணங்கள் இன்றைக்கு அந்த உதாரணமாக இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் வந்திருக்கு. இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இல்ல, பழனிசாமி ஆட்சி இருந்தப்ப இருந்த கடன் எல்லாம் இவர் ஊழல் சொன்னாரு. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 லட்சம் கோடி இருந்தது, இப்ப 4.5 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் இப்ப இந்த ஆட்சியில. இதெல்லாம் அவர்களை குறை சொன்னவர்கள் இன்றைக்கு 4 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்க இந்த 1.5 லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணாங்க? மக்களை போய் சேர்ந்துச்சாங்கிறது கேள்விக்குறி. வருங்காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவர்கள் 26க்கு பிறகு உறுதியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம். எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறாரோ, அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து, ஊழல்களை எல்லாம் ஒழித்து, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுபிட்சமான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். இந்த யூகங்களுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான நோக்கமுள்ள கட்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதுக்கு சரியான மாற்று அமைப்பு. எங்களுடன் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக நான் கேட்கிறேன். அதிமுக பாஜக தலைமையில அமமுக எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரே கட்சியாக அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன்.
இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன், ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா நேற்று கூட தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்க சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓர் அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியா இருந்தாலும் சரி, வித் பழனிசாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கணம் இல்லை. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும். அந்த பயத்துல தான் அவர் இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவியை இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியா நான் சொல்லல, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. அரசியல்ல எதற்கும் பாசிபிலிட்டி, எதுவும் நடக்கும். மனது வைத்தால் எதுவும் நடக்கும். உறுதியாக தர முடியும். ஏன் தர முடியாது? அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அமைச்சர்கள் சரி, பிரதமர் மோடியும் எவ்வளவோ பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிதி அமைச்சராக இருக்கட்டும், அம்மா அவர்களை இவர்கள் 89 மார்ச் 19 அன்றைக்கு மார்ச் 25 அன்று நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த திமுக கூட்டம் தாக்கியதை அன்னைக்கு அங்க கோடிட்டு பேசினார்கள். அதுபோல அம்மா என்கிற மாபெரும் தலைவர் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறத நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்க முடியும். எங்களால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா, லேடிங்கிற இந்த சீஃப் மினிஸ்டர் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்றுதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதற்காக அம்மா அவர்கள் மோடிக்கு எதிரானவர் அல்ல. அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா சந்திச்சிருக்காரு. அந்த தேர்தல் களத்தில் மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு அது ஒரு தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. இல்லைங்க, நான் நேற்றே சொன்னேன், முந்தா நாளும் சொன்னேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து 65 போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் மாபெரும் சிந்தனையாளர், நடுநிலையான மனதின் சொந்தக்காரர். அவரே ஆட்சிக்கு வந்த 2 மாதங்கள்ல ஏப்ரல் மாதத்தில் அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டிகள் எல்லாம் நான் தோற்றி சொன்னேன். அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
ஏற்கனவே போஜனா இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன். உங்க தொலைக்காட்சியில தான் வந்திருக்கோம், இல்ல சில தொலைக்காட்சியில வந்திருக்காது. அவர் என்ன சொன்னாரு? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன காலப்போக்கு அந்த காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. மூன்றாவதாக ஒரு மொழி, அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார். அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார். அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்க முடியும். அண்ணா அப்படி சொல்லலைனாலும் நீங்க இங்க தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்தியா படிச்சா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக ஹிந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதில் தான் சொல்றேன். அதே நேரத்தில் தாய்மொழியாகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்மொழி கொள்கையில் இருக்கு. அதனால அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள். அண்ணா சொன்னதை அந்த போஜனா இதழில் வந்ததை அதையே நான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று அந்த மணிவாசகம் பதிவத்தில் அண்ணாவின் நேர்காணல அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கான ஒரிஜினல் போஜனா இதழை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிப்பதற்கு. அதில் உள்ளதை சொல்றேன். 20/4/67 அன்று போஜனா இதழுக்கு அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம். அதுல தொடர்பு மொழிங்கிற ஒரு தலைப்பிலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும், 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கார். இதோட அர்த்தம் என்ன? இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர், தீர்க்கதரிசி. அவர் பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்து 2வது மாதத்திலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்று நான் இப்ப அவர் கோடிட்டு காமிச்சது தான் நான் சொன்னேன். அதுபோல நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாளியில வந்ததை ஹிந்து பேப்பர்ல வந்ததை வந்து காமிச்சார். அந்த கனையாளி இதழே நான் போய் நெட்ல எடுத்து எனது நண்பர்கள் அனுப்பியதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேர்காணல் கனையாளி இதழ் மே 1967. அதுல வந்து என்ன கேட்கிறாங்க வினா, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? விடை, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். உங்களுக்காக தம்பி, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதைப் போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? 3வது திட்டத்தை, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க பாருங்க. மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாதவன் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதைப் போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி, மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை. ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்கிறார். எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஒரு 500 பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றார். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் ஹிந்தி படித்துக் கொள்ளட்டுமே. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படும் தமிழ் படிக்கவில்லைன்னு கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலையை நியாயப்படுத்திருக்கார். அவர் தான் என்ன சொல்றாரு? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி வேண்டும் அண்ணாதான் ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் அவர் கொடுத்த பேட்டிகள். வேணா நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இதோடைய நீங்க அதை பாத்துங்க, பின்பற்ற. இல்ல
ஒரு நிமிஷம். அண்ணா வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடத்தி ஆட்சிக்கு வந்தார். இன்று அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஹிந்தியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்றீங்களா? அததாங்க நான் சொல்றேன். அததான் நான் தாய்மொழி தமிழ்ல தானே சொல்றேன். பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த தீர்க்கதரிசி தொலைநோக்கு பார்வை உடையவர். அவர் பிப்ரவரியில தானே 67 ஆட்சிக்கு வந்தாரு. ஏப்ரல் மாதமே போஜனா இதழுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்காரு? திரும்ப திரும்ப சொல்றேன், அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் என்று சொல்றாரு. அதை நீங்க சரின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே. இன்றைக்கு அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழியாக உருவாகி வருகிற இந்தியை உறுதியாக தமிழ்நாட்டிலே அனுமதித்திருப்பார். அதுதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கேன். இது நான் தயார் பண்ணதில்லை, ஏற்கனவே அண்ணா சொன்னதோடைய ஆதாரம். அது மாதிரி தமிழ் மண்ணில் அவர் கொடுத்தது வந்துருந்துச்சு. தமிழ் மண்ணில் தமிழர் வடிவமைத்த அந்த ருபீஸ்ன்றத தமிழ்நாடு ரூபாயின்னு மாத்திருக்காங்க. அது மத்திய அமைச்சர்லாம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்டா ஒன்றிய அரசு அரசுன்னு சொல்றதுனால இவங்க ஒன்றும் மத்திய அரசு ஒன்றும் திரும்பிப்படுத்த முடியாது. அதுபோல இதெல்லாம் ஒரு அலுப்பத்தனமான செயல். அந்த அந்த எம்எல்ஏட சொல்லுவாங்கல்ல, திமுக அரசு எடுத்து போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தேர்தல் நேரத்தில் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் பேசுறது உங்க அனைவருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜியை அவர் தம்பி, அவர் பேரு தான் அசோக்கை பத்தி எவ்வளவு தாக்கி பேசுறாரு. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரை இன்றைக்கு அவர் தான் இன்னைக்கு இவருடைய பெட் பாயா இருக்கார். அதாவது அண்ணா திமுக இருந்தா அவங்க பாவம் செய்தவர்கள், இவர்கிட்ட வந்தா அவங்க தான் மகான்கள். ஏன்னா இவங்க கைப்பட்டதுனால. நீங்க அதே செந்தில் பாலாஜியை வச்சுட்டு இவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும். கடைசியா பாவம் செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டு இருந்தாரு. இப்பொழுது அதுக்கு பின்னணியில் உள்ளவர்களும் சிறைக்கு போகின்ற அளவிற்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால ஏதாவது பயத்துல பதற்றதான் செய்வாங்க. ஒன்றிய அரசு நிதி பகிர்வுல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்குது அப்படின்னு இருக்காங்க. இப்ப நீங்க நல்ல உறவோட இருக்கீங்க, ₹1 குறைந்தபட்சம் 80 காசை வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா உங்களால? நாங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கோங்க. இப்ப டங்ஸ்டன் திட்டத்தை திமுக இரட்டை வேடம் போட்டா கூட நாங்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லி நண்பர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே போயிருந்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியோட சேர்ந்து பிரதம மந்திரி அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தினார். அதுபோல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது. ஆனா இவங்க ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன எப்படி நிதி ஒதுக்கிறார் அப்படி தேவை இருக்கிற திட்டங்களுக்கு உறுதியாக நாங்கள் அதை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராகிறோம். பெரியார் ஐயா பேசுறது உண்மைதானே? உண்மையை சொல்றப்ப ஏத்துக்கணும். எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான். அதுக்காக நாங்க அவர் கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாங்க ஏத்துக்கல. அது மாதிரி நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்று சொன்னது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் சொன்னார். அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்தியாவின் நிதி அமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவரது தாய்மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதுல என்ன தவறு இருக்கு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு அழகு. நீங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவங்க எடுத்துட்டு போறது நீங்க எல்லாத்துலயுமே குதர்க்கமா பேசினா. நேற்று ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஒரு தமிழனா நீங்க ஹிந்தியை ஏத்துக்கீங்களா? தமிழன் ஹிந்தியை ஏத்துக்க கூடாது எந்த
தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா? நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேர்ல கட்சி நடத்துறோமோ, யார் பேர்ல ஆட்சி நடத்துறோமோ, யார் சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த இந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதை தான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நமது தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்றது, நீங்க அதை அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டா என்னன்னு தான் நான் கேட்கிறேன். அதை விட்டுட்டு நீங்க வேற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லலாமா? இப்ப நான் சொல்லிதான் விடுவீங்களா நீங்க? அப்பா அப்பான்னு தமிழ்நாடு முழுவதும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை சோசியல் மீடியால மறுத்து எடுக்கிறாங்க. பாவம் விட்டுருங்க அவரை. இந்த ஒரு வருஷம் அப்பாவே இருந்துட்டு போட்டவர். வசதிக்காக சொல்றாங்க பிரதர். நீங்க நல்லா நடுநிலையா அண்ணா பேரங்க அண்ணா மாதிரி மனநிலையில போய் அண்ணா ஏன் பிப்ரவரி மாதம் இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சிக்கு வந்தவர் ஏப்ரல் மாதமே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் ஏன் சொல்றாரு? தமிழ் எப்படி அனைத்து இந்தியாவிற்கு உங்க ஆசை ரைட்டு. ஆனா இயற்கையில யதார்த்தத்தில் நடக்கிறது ஹிந்தி தான் உருவாகி வருது. அதை ஏத்துக்கணும். அதான் அடுத்த வார்த்தையை சொல்லிருக்காரு, அதுவரை ஆங்கிலம் இருக்கட்டும் சொல்லிருக்காரு. இது என்ன சார் சின்ன பிள்ளை பேரு கேக்குறீங்க?